தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே ரேபிஸ் நோய் தாக்கியுள்ள வளர்ப்பு நாய் கடித்ததில் 10க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பிரவேஷ் வழங்கிட கேட்கலாம். பிரவேஷ், வணக்கம். தற்பொழுது பாதிக்கப்பட்டவர்களுடைய நிலைமை என்னவாக இருக்கிறது? அந்த நாய் கடிக்கப்பட்டிருக்க நிலையில உரிமையாளர் தரப்பிலிருந்து என்ன சொல்லப்படுது? தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே எஸ்பெட்டி கிராமத்தைச் சேர்ந்த காசிநாதன் என்பவருக்கு சொந்தமான நாய் ஒன்றை வளர்த்து வந்தார். அந்த நாய்க்கு ரேபிஸ் நோய் தாக்கியுள்ளது. அந்த நாய் கடித்ததில் மக்கள் அலறி ஓடினர். அதில் குறிப்பாக தீபா, உண்ணாமலை, பழனிசாமி, இந்துமதி, கல்யாண சுந்தரம் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்டோர் அரூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதில் அந்த நாய் கடித்ததில் 5 நபர்களுக்கு காயத்தின் தன்மை அதிகமாக உள்ளதால் அரூர் அரசு மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு தொடர் சிகிச்சையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த 5 நபர்களும் தொடர் மருத்துவ கண்காணிப்பில் இருந்து வருகின்றனர். இது தொடர்பாக அரூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. கிராமத்தில் உள்ள குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்க கிராம நிர்வாக அலுவலர் வாயிலாக அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வீட்டை விட்டு வெளியில் செல்பவர்கள் கையில் தடியுடன் செல்கின்றனர். ரேபிஸ் நோய் தாக்கிய நாயை பிடிக்கும் முயற்சியில் ஊராட்சி பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இச்சம்பவம் குறித்து இப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த நாயின் உரிமையாளரை தொடர்பு கொண்டு கேட்கும்போது அது சம்பந்தமான எந்த ஒரு பதிலையும் சொல்லாமல் அலக்கடித்து வருகிறார். அவரையும் விசாரித்து வருகின்றனர். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பிரவேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.